மத்திய அரசு ஊழியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான 8வது ஊதிய குழுவின் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இந்நிலையில் ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பான NCJCM மத்திய அரசுக்கு பல்வேறு முக்கியமான சில கோரிக்கைகளை அடங்கிய மனுவை சமர்ப்பித்துள்ளது. இந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் படிகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஊழியர் சங்கம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன என்பதை எளிய முறையில் காணலாம். 25% அகவிலைப்படி எட்டும் போதே அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பு. அதாவது தற்போதுள்ள நடைமுறைப்படி அகவிலைப்படி ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் போது அது அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுவது வழக்கம். தற்போது அகவிலைப்படி 60% உள்ள நிலையில் ஊழியர் சங்கம் ஒரு புதிய கோரிக்கையை முன்வைத்துள்ளது. புதிய திட்டம் அகவிலைப்படி அல்லது ஓய்வூதியதாரர்களுக்கான DR 25% கடந்தாலே அதை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும். காரணம், சந்தை விலையேற்றம் அரசு புள்ளி விவரங்களை விட அதிகமாக இருப்பதை சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 12 மாத சராசரி முறையை மாற்றி 6 மாத சராசரி அடிப்படையில் விலை பட்டியலை கணக்கிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைந்தால் அதன் தொடர்ச்சியாக வீட்டு வாடகைப்படி, பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய பலன்கள் பெருமளவு உயரும். நகரங்களின் வளர்ச்சி மற்றும் வாடகை உயர்வை கருத்தில் கொண்டு HRA விகிதங்களை மாற்றியமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. X வகை நகரங்கள் 50 லட்சத்திற்கும் மேலான மக்கள் தொகையை அடிப்படை ஊதியத்தில் 40%, Y வகை நகரங்கள் அடிப்படை ஊதியத்தில் 35%, Z வகை நகரங்கள் அடிப்படை ஊதியத்தில் 30%, மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கும் HRA வழங்கப்பட வேண்டும் என்ற புதிய கோரிக்கையும் இதில் இடம்பெற்றுள்ளது. வாழ்க்கை செலவு பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் போக்குவரத்துப்படி, தினசரிப்படி, சீருடைப்படி மற்றும் செவிலியற்படி ஆகியவற்றை 3 மடங்கு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் விலைவாசிக்கு ஏற்ப தானாகவே உயரும். இடர் மற்றும் கடின உழைப்புப்படி ரயில்வே பாதுகாப்புத்துறை, சுகாதாரம் மற்றும் தீயணைப்புத் துறையில் அபாயகரமான பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் ரூபாய் 10,000 இடர்படியாக வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் இதர சலுகைகள். குழந்தைகள் கல்வி உதவித்தொகை ஒரு குழந்தைக்கு மாதம் ரூபாய் 10,000 உயர்த்தப்பட வேண்டும். விடுதி மானியம் மாதம் ரூபாய் 35,000 இருக்க வேண்டும். பட்ட மேற்படிப்பு மற்றும் தொழில்முறை படிப்புகள் வரை இந்த உதவித்தொகையை நீட்டிக்க வேண்டும். பயண சலுகை பார்த்திங்கன்னா, அலுவல் ரீதியான பயணங்களுக்கு அனைத்து ஊழியர்களும் விமானத்தில் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். ஊழியர் பற்றாக்குறையினால் அதிக நேரம் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியை சேர்த்து ஒற்றை விகிதத்தில் மேலதிக நேர ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இரவு நேர பணிக்கான ஊதியத்தில் உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும். இது எப்போது அமலுக்கு வரும் பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டே 8வது ஊதிய குழுவிற்கான விதிமுறைகளை அரசு அறிவித்துவிட்டது. தற்போது ஊழியர் சங்கங்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. ஊதிய குழு இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து தனது அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கும். அரசின் இறுதி ஒப்புதலுக்கு பிறகே இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் கையில் கிடைக்கும் நிகர ஊதியம் கணிசமாக உயரும் என்பதில் சந்தேகமில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.